ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய ஒரு இளவரசருக்கு அவசரமாக உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட டீம் அந்த பக்கம் இருக்கும்ல, ஸோ அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோவும் அப்படியே கன் பாயிண்ட்ல அவங்கள காட்டி நம்ம ஹீரோயினை அந்த துபாய் இளவரசருக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த துபாய் மன்னரோட ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட டீம் ஆட்கள் வந்து அப்படியே கன் பாயிண்ட்ல பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க போய் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, இவங்களால எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இளவரசரை கூட்டிட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஆபரேஷன்ல நம்ம ஹீரோயினை தவிர மற்ற எல்லா ஸ்டாஃபுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த ஆபரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகி அவர் இறந்து போயிட்டாருன்னா அவரை சாகடிச்சது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஆட்கள் இவங்க மேல போர்த்து இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால தான் எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோடய அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சுத்தமா பயப்படவே இல்லை. அவ வந்து அவளோட வேலையில ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கா. கண்டிப்பா அவரை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷனை கரெக்டா பண்ணி முடிச்சிடறா. ஸோ இந்த ஆபரேஷனுக்கு நடுவில் நம்ம ஹீரோட மேல் அதிகாரி இருக்கார்ல, அவர் வேற விடாம கால் பண்ணி உங்களை சாகடிச்சிட்டே இருக்கிறாரு. நான் எவ்வளவு தூரம் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கேன், ஆனா நான் சொல்றதை கண்டுக்கவே மாட்டீங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு கண்டிப்பா உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா இவங்க வந்து அதுக்கு பயப்படாம கன் பாயிண்ட்ல அப்படியே பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆபரேஷன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த துபாயில இருந்து ஆட்கள் வந்திருப்பாங்க, அதாவது டாக்டர்ஸ். அவர் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இல்லாம நீங்க இங்கே நல்லபடியாக எல்லாமே பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் அவர் கண் முழிக்கலன்னா உங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கா. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் இவ்வளோ சீரியஸாக போயிருக்குன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தான் எங்ககிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸை கொடுக்க மறந்துட்டீங்க. ஸோ அதனால தான் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அதுக்கடுத்து மேல் இடத்துல கமாண்டராக ஒருத்தர் இருக்கார்ல, அதான் நம்ம யூனோட அப்பா. ஸோ அவர் வந்து இப்போ நம்ம டியோங்குக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணது தப்பு. ஸோ அதனால உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த கேப்டனை நாங்கள் தற்காலிகமாக டிஸ்மிஸ் பண்ணுறோம். அவன் பண்ணது நல்லதுக்காகவே இருந்தாலும் எங்களோட ஆர்டரை மீறிட்டான். ஸோ தட் அவனை நீங்கள் இப்போ வந்து வேற ஒரு இடத்துல தனிமைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. இதுக்கு இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேப்டன் பதவி தான் பறிக்கப்பட்டுருச்சு இல்லை. ஸோ அதனால அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கன்னு, அந்த மாதிரி ஒரு கேப்டனுக்கு சொந்தமான எல்லாத்தையுமே நம்ம டியோங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா தனிமையாக ஒரு ரூமுக்கு போகிறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர் ஒருத்தர் இருப்பான்ல, அதை நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் இப்போ இங்கே நேராக வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா உதைக்கிறான். ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, நீ ஒரு கேப்டன் பொறுப்பில் இருக்க, எங்களோட ஆர்டர் கேட்காம நீ என்னடா நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணதுனால உன்னோட வேலை மட்டும் இல்லை, சுற்றி இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையும் போயிடும், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்கே பாருங்க, இந்த டிசிஷனை நான் முழுக்க நானா மட்டும் தான் எடுத்தேன். ஸோ இதுக்கும் என்னோட பாய்ஸ்க்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் பண்ணதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது எனக்கு மட்டும் கொடுங்க, வேற யாருக்கும் கொடுக்காதீங்க, நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியா, அப்போ உன்னை மேல இடத்துலேருந்து கூப்பிடுவாங்க, அவங்க கிட்ட நீ போய் இந்த பதில் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கோவமாக வெளியே வரான். அப்படி வெளியே வரும்போது அந்த இடத்துல நம்ம டியோங் இருப்பான். அவங்ககிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான், ஏன்டா இவன் தான் அந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொன்னான்னா அந்த டாக்டருக்கு எங்க அறிவு போச்சு, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அப்போ தான் பின்னாடி இருப்பா. நான் தான் சார், நீங்கள் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதுக்கப்புறம் அவளை தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவகிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் எல்லாமே கொடுக்குறா. இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால அவனுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு வேற தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு கண்டிப்பாக வேலை போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பயம் கொடுத்துறாரு. ஸோ இதனால நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ, நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால தானே அவனும் அதுக்கு சம்மதிச்சான், நான் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா கூட அவனோட வேலையெல்லாம் போயிருக்காதுல்ல, இப்போ அதனால தேவையில்லாத பிரச்சனைலாம் வேற அவனுக்கு வந்திருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நான் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை பற்றியே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தனிமையில் ரூமில் இருக்கும்போது அவங்ககிட்ட பேசுறதுக்காக நம்ம டியோங்கும் போகிறான். பாஸ், நான் இப்போ கொரியாவுக்கு போகணும், ஏன்னா என்ன அங்கே கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுடா, நான் தான் இதுக்கப்புறம் பாஸ்லாம் கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் சரி நீ எடுக்கிற முடிவே எப்பயுமே எனக்கு பிடிக்கும், அதுக்காக நான் கண்டிப்பாக சம்மதிப்பேன், அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் சரி நீ தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சல்யூட்லாம் வச்சுட்டு அங்கிருந்து போகிறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்படியே அந்த கதவுக்கு வெளியே தான் அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. என்னால் தானே உங்களுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, நான் அந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்நேரம் நீங்க நல்லா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பதவியெல்லாம் நீக்கி இருக்க மாட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது, ஐயா இதுக்கெல்லாம் ஏன் அழுதுகிட்டு இருக்கா, இதெல்லாம் நானா எடுத்த முடிவு தான், இதுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, என் முன்னாடி அந்த வயசான ஆளு சாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அந்த இடத்துல அந்த நாட்டோட தலைவரே இருந்திருந்தாலும் சரி இல்லை வேற யாரோ ஒருத்தர் இருந்திருந்தாலும் சரி கண்டிப்பா நான் அவரை காப்பாற்றுறதுக்காக தான் நினைச்சிருப்பேன், ஸோ அதுக்காக தான் அவரை காப்பாற்றுறதுக்காக நான் இதை பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காளா. உடனே இவன் புரியாம ஏதோ ஒன்று கொண்டு வர சொல்றான், ஆர்டிஎக்ஸ் ஜேடிஎக்ஸ்ன்னு ஏதோ சொல்றான். அவளுக்குன்னா ஒண்ணுமே புரியல, அது என்னது, அது எதுக்காக என்கிட்ட கொண்டு வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, அது வெடிகுண்டு, நீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அதனால தான் நீ அந்த பாம்பை கொண்டு வந்தீங்கன்னா நான் இந்த கதவை வெடிக்க வச்சு வெளியே வந்துருவேன்ல அப்படின்னு சொல்லும்போது, எப்போ பாரு சும்மா காமெடி பண்ணிட்டே இருக்காதீங்க, இந்த நேரத்தில் கூட எப்படி காமெடி பண்றீங்க, சரி ஓகே இந்தாங்க இப்போதைக்கு இது வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொசுபத்தியை கொடுக்குறான். அவனும் பார்த்தீங்கன்னா ஆமா எனக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய பாக்ஸில் கொசுபத்தி இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கொடுக்குற ஆசையை அதை வாங்காமல் விடக்கூடாது
கூடாது அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டியோங் இருக்கான்ல, அவன் மறுபடியும் கொரியாவுக்கே போயிட்டான். அப்படி அவன் கொரியாவுக்கு ஃபிளைட்ல இருந்து இறங்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இவன் ஒரு நாட்டுல இருந்து வந்திருப்பான்ல, அந்த நாட்டுக்கு நம்ம யூன் வேற இப்ப கிளம்பிட்டு இருக்கா. ஏன்னா இவனை பாக்குறதுக்காக தான் இப்ப அந்த நாட்டுக்கே கிளம்பிட்டு இருப்பா. ஆனா இவன் இப்போ திரும்பி வரதை பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் நீ என்னடா திரும்ப வந்துட்டு இருக்கா? நான் உன்னை பார்க்க வந்தா என்னோட அப்பா ஆர்டர் கொடுத்தாரா இல்ல நீயா போறியா? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி அழுதுகிட்டே அடிச்சிட்டு இருக்கா அவனை போட்டு. ஆனா அவன் எதுவுமே பேசல. அப்படியே ஒரு மாதிரி அவளை ஹக் பண்ணிட்டு அந்த இடத்துல நிறைய கொசு கட்டிலாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அக்கறையா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஸோ இந்த நேரத்தில் அப்படியே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. அது என்னன்னா ஆக்சுவலா நம்ம டியோங் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிருப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இவனும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான் அந்த கல்யாணத்துக்கு. அப்போ கூடவே பாத்தீங்கன்னா நம்ம இவனும் வந்திருப்பா. நீ சும்மா போனா எப்படி, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அப்ப அந்த இடத்துல அந்த கல்யாண பொண்ணை பார்த்துட்டு நம்ம டியோங் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னோட எக்ஸ் லவர் வேற அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வாழு, நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம இவன் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு ஆமா நீ நல்லா இரு, நானும் இவர் கூட நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சும்மா தமாஷுக்கு தான் சொல்லுவா நான் வந்து இவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம டியோங்கும் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். ஆமா நம்ம எக்ஸ் முன்னாடி நம்ம நல்லா இருக்க மாதிரி காட்டிக்கணும் அப்படின்ட்டு அவனு பாத்தீங்கன்னா ஆமா ஆமா இதான் என்னோட லவர், நான் இவ கூட தான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பா நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம யூனோட அப்பாவுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டாரு. ஸோ இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டு போறதுக்காக அந்த துபாயில இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வராங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ காப்பாத்திருப்பாங்கல்ல அந்த துபாயில இருக்கக்கூடிய நாட்டு இளவரசரோட உயிரை. ஸோ அவர் தான் வந்து இவங்க 2 பேரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவர் உயிர் பொழைச்சதுக்கான முக்கிய ரீசனே இவங்க 2 பேரும் தான். ஸோ அந்த இடத்துல அவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2 கார்டையும் கொடுக்குறாரு. இந்த கார்டை வச்சு நீங்க இந்த துபாயில எதை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட இது ஏத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனோட அந்த கார்டை எதுக்காக யூஸ் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாடி கார்டு இருந்திருப்பான்ல, அதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட கன் பாயிண்ட்ல பிடிச்சிருப்பான். அவங்கிட்ட போயிட்டு இந்த கார்டை பாத்தியா, இது மூலமா நான் இந்த காரை இப்போ வாங்க போறேன், இந்த காரை எனக்கு கூட நான் தான் டிரைவ் பண்ணிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொடுத்துட்றான். ஏன்னா அந்த கார்டுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தே பாத்தீங்கன்னா அவங்க கேம்ப் பண்ணிருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே இருக்கா, ஏன் இந்த கார்டு அப்படி வேஸ்ட் பண்ண, வேற ஏதாவது பெருசா வாங்கிருக்கலாம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்படி அந்த கார்டை வேஸ்ட் பண்ணிட்ட, என்கிட்ட இருக்க கார்டெல்லாம் நீ கேட்டுறாத சரியா, நான் இதை வச்சு வேற ஏதாவது பெருசா வாங்கலான்னு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருப்பா. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 2 பேருமே ஒரு டேட்டிங் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இப்போ தனியாக மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. ஸோ அவன் உடனே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனாகவே திட்டி விட்டுறா. இதனால தான் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணோம், அது உனக்கு ஞாபகம் இருக்கா, எப்பயுமே நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, உனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நான் அம்மான்னு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ புலம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுக்கு இப்போ கால் வந்திருக்கோம்ல ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போகிறான். என்னன்னா அவன் கூட வேலை பார்த்தா ஒரு சோல்ஜர் வந்து இறந்து போயிட்டான் போல. ஸோ அவனுக்காக தான் இறுதி சடங்கு செய்யறதுக்காக அந்த இடத்துல அவன் நின்றுட்டு இருப்பான். ஸோ எல்லாத்தையுமே அவன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க வருவா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பற்றிலாம் கேட்காத, நானே இந்த விஷயத்தெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா எல்லார்ட்டையுமே. அவன் வந்து அவங்களோட மேலதிகாரியை பார்க்க போயிருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் உடனே வண்டி எடுத்துட்டு வேகமாக அந்த இடத்துக்கு போயிடுறா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட மேலதிகாரியை பார்த்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஆர்டரை மீறி நீ அந்த மாதிரி அந்த ஆட்கள் கிட்ட நடந்துக்கிட்டல, அதனால உனக்கு அடுத்த 6 மாசத்துக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் பாதி தான் வரும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு அடுத்த மாசத்துல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதா இருந்துச்சு, அதையும் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம ஹீரோவும் ஏத்துக்கிறான். அப்படியே அவன் பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனோட காலை யாரோ ஒருத்தங்க தட்டி விடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம யூன் தான். என்னப்பா நீ ஏதோ மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட போல. ஆமா ஆமா நான் இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பா பிரச்சனையும் இருக்குமே. ஆமா நீ என்ன இங்க வந்துட்டா, உன்னோட ஆளு டியாங் இப்பதானே கொரியாவுக்கு போனா. ஆமா ஆமா வர வழியில் தான் அவனை பார்த்தேன், நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நேரா அந்த டென்ட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. நான் தான் எல்லா விஷயத்துக்குமே காரணம், அவருக்கு எந்தவித பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு அவளை மேற்கொண்டு எதுவுமே பேச விடாம அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவளை தனியாக ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நான் பண்ண தப்புக்காக அவங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மிலிட்ரி வேற ரியல் லைஃப் வேற, உனக்கு அது எதுவுமே சொன்னாலும் புரியாது, நான் உங்களோட ரூல்ஸை மீறி இருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, நீ ஏன் கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இது எல்லாமே நான் தான் பண்ணேன், தேவையில்லாம இந்த விஷயத்துக்குள்ள நீ வந்து மூக்கு நுழைச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அவளை எதிர்த்து பேசும்போது ஆமா இது உங்களோட விஷயம், நான் தான் தேவையில்லாம வந்து தலையிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவளும் அழுதுகிட்டு நம்ம ஹீரோவை நடு ரோட்ல விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா, அவன் தனியாவே வரட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் ஆளு ஒருத்தனை கூப்பிட்டு நைட்டு அவனோட வண்டி மூலமா இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அங்கே ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டா. உடனே அவன் இருக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே போகலான்னு பார்க்கும்போது எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்குறான். உடனே அவளும் தண்ணி குடிக்க வந்தா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி இல்லை ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். உடனே அவன் வாங்கி மடக்குன்னு குடிச்சிட்டுக்கிறா. ஸோ இது நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலோட பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ நீங்க குடிக்கிறதுக்காக வச்சிருந்தது நான் குடிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீட்டும் போது எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் அதோட பெட்டராகவே உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. உடனே பாத்தீங்கன்னா அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட மெடிக்கல் டீம் இந்த நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையனுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அன்னைக்கு கூட மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அந்த பையன் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டான். சோ எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்றான், அவனோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, அவன் அங்கதான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் கூட்டிட்டு போறான் தனியா அந்த இடத்துக்கு. அப்படி போகும்போது கூட நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும், எதுக்காக இப்ப தேவையில்லாம என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நேத்து பண்ண மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா என்ன? ஆக்சுவலா நான் நேத்து அதை பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 1000 தடவை நல்லா யோசிச்சு பார்த்து தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்குனா ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியாக அந்த பையனோட வீட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பையன்கிட்டயும் அந்த பையனோட அம்மா கிட்டயும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறா, எப்பப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைல்ல. அப்படி அவ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா ஏதோ அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் கேக்குறா, அம்மா இப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ அதுவா, சரி சொல்றது சொல்லிட்டியா, ஒழுங்கா போய் தொலை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் முறைச்சு பாக்குறா, இது அவங்க சொல்ற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு. இந்த நேரத்துல கொரியாவுக்கு நம்ம டியாங் போயிருப்பான்ல, அப்போ அவனோட குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்ம யூன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதாவது நம்ம டியாங் இன்னைக்கு காலையில இருந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம யூன் கிட்ட. ஏன்னா இவன் நம்ம யூனோட ஆள் போல. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டியாங்குக்கே தெரியுது. ஏன்டா என்ன பத்தி ஸ்பை பண்றதுனா எனக்கு தெரியாம பண்ணணும்டா, அது என்னடா எனக்கு கேட்கற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் பேச பேச அவனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருப்பான். அப்போ நம்ம இவனும் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டே தான் இருந்திருப்பான். எப்படியோ நான் டியாங்கோட வாய்ஸை கேட்டுட்டேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்டு போயிடுறா. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க வந்திருப்பாங்க நம்ம ஹீரோவும் டியாங்கும். ஸோ முன்ன இவங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்தா அதே பொண்ணு தான் இப்பயும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போது அந்த பொண்ணை நல்லா வச்சகன்னு வாங்காம பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு இவனோட கண்ணுக்கே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். கீழே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இவனை பார்த்தா அந்த அளவுக்கு நல்ல பையன் மாதிரி தெரியல, பார்த்தாலே தெரியுது நல்ல பையன் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவை. ஸோ அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அது வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கன் எல்லாத்தையுமே இல்லீகலாக சேல் பண்ண நினைச்ச ஒருத்தனை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோ பிடிச்சி கொடுத்துருப்பான். அவன் தான் இவன். என்ன இது, நான் அன்னைக்கு போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்தா இவன் வந்து ஜாலியாக அப்படி வெளியே சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த பக்கமாக வராளா. உடனே அவகிட்ட பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு டேனியல்னு சொல்லிட்டு ஒருத்தனோட இடத்துக்கு ஒன்று கூட்டு போனல, அதான் ஒய்ஃபை கூட கேட்டுட்டு இருந்தல, அவனோட இடத்துக்கு நீ இப்போ போ, அவன் அங்கே இருப்பான், அவன்கிட்ட ஒரு கார் மட்டும் வாங்கிட்டு நீ அப்படியே கேம்புக்கு போயிரு, நான் அதுக்கப்புறம் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கன் பாயிண்ட்ல போய் அவனை பிடிக்கிறான். டேய் நாளைக்கு அவனை போலீஸில் தானே பிடிச்சி கொடுத்தேன், நீ என்ன வெளியே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவனோட வண்டியில் பார்த்தீங்கன்னா டயரை பஞ்சர் பண்ணிடுறான். இந்த சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த டேனியல் அப்படின்ற அவனை மீட் பண்ணியிருப்பான். அவனும் ஒரு கார் சாவியை கொடுப்பான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒன்று கேட்குறா, சார் நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா, உங்களையும் அவரையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸான ஆளுங்க மாதிரி தெரியுது, உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட பழக்கம், அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது உயிர் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோவுக்கு உயிர் போகிற மாதிரியே ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னன்னா ஒரு மிஷனுக்காக இவன் ஒரு நாட்டுக்கு போயிருப்பான். பட் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர் கிட்டே அவன் மாட்டிக்கிட்டான். அதனால அவங்க இவனை போட்டு செம்மையா அடி அடி நடிச்சிட்டு இருப்பாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் இருக்கான், கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜில் இருக்கான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன மிஷனுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா அப்படின்ற ஒரு டீம் இருக்கு. அந்த டீமோட ஹெட் இந்த இடத்துல மாட்டிருப்பான். அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்பை மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட மாட்டிருப்பான். ஸோ இதே மாதிரி இந்த நாட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ அடி வாங்கி சாகிறதுக்கு முன்னாடி அவனோட டீம் ஆட்கள் எப்படியோ இந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற சோல்ஜர்ஸை போட்டு தள்ளி இவனை காப்பாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா டீமோட கேப்டன் இருக்காங்கல்ல, அவங்களையும் காப்பாற்றி இவங்க ஹெலிகாப்டர்ல ஏறி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ எப்படியோ யாருக்குமே எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை ஒருத்தன் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அதை வந்து வேற ஒருத்தன் வாங்கிப்பான், நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒருத்தன். ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க காப்பாற்ற வந்து அந்த டெல்டா டீமோட கேப்டன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல, அதான் இந்த கன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இல்லீகலா சேல் பண்ணிட்டு இருக்கான்ல ஒரு ஹெட், அவன் தான். ஸோ அவனை காப்பாற்ற போய் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்திருக்கும். ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் அந்த ஆளுங்க கிட்ட கன் பாயிண்ட்ல அப்படியே காட்டி மிரட்டிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட்டே வந்துடுறான். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்தா இவன் தான் அந்த டெல்டா டீமோட கேப்டன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இல்லீகலா கன்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்றதும் இவன் தான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, இவனா அந்த பிசினஸ் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான். ஏன்டா உன்னை காப்பாத்துறதுக்காக நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்னடா நீ என்னமோ இப்போ இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, பின்ன இதே வேலையை பண்ணி அன்னைக்கு ஒருத்தர் செத்து போனான் பாத்தியா உன் கண்ணு முன்னாடியே, உனக்கு பதிலாக இன்னொருத்தன், அவனை மாதிரி என்னையும் சாக சொல்றியா என்ன, என்னாலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டப்பு காசும் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இந்த வேலையை சூஸ் பண்ணேன், எவ்வளவு காசு கிடைக்கும் தெரியுமா இதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்குனா இவன் பார்க்க அப்படியே காண்டாகுது. ஸோ லாஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத சரியா, மறுபடியும் என் கண்ணு
முன்னாடி வந்த அதான் அவனோட கடைசி நாளா இருக்கும், கண்டிப்பா நான் அவனை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி வந்துட்டு இருந்த ட்ரக்கை பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி அது இடிக்கிற மாதிரி போயிட்டா. பட் இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ உடனே ஸ்டேரிங்கை திருப்பும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மலையோட எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜில் போயிட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இருக்கா. ஸோ இன்னும் கொஞ்சம் விட்டா கீழே இருக்கக்கூடிய கடல்ல போய் விழுந்துருவா. என்ன பண்றதுனே தெரியல. இவ லாஸ்டா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிருப்பான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டான். டே நான் இந்த மாதிரி மலை உச்சியில கேம்புக்கு போற வழியில மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா, நீ வந்து என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி அவ கதறிட்டு இருக்கும்போது ஹீரோவா அந்த இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டர்ல அவளோட அம்மா கிட்ட பேசுற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கா. ஏன்னா இவ கண்டிப்பா செத்து போயிருவா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டா போல. அம்மா நான் கண்டிப்பா இப்ப செத்துருவேன், அதனால இன்சூரன்ஸ்ல வர பணம் எல்லாத்தையுமே எடுத்துருமா. அது மட்டும் இல்லாம நான் தனியா ஒரு கிளினிக் உருவாக்குறதுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன், அதையும் எடுத்துக்கோமா, என்ன மன்னிச்சிருமா, நான் கண்டிப்பா சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவ கதறிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்துட்டான். ஏய் நான் சொல்றது கேளு, உடனே ஆக்சிலேட்டர் அழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் இதே ஆக்சிலேட்டர் அழுத்தவா, நம்ம இப்போ என்ன நிலைமையில இருக்கணும் உனக்கு தெரியும்ல, என்னடா நீ லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்க, ஏய் சொல்றது கேளு அழுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு அதை அழுத்த வச்சிடறான். ஸோ எதுக்காக ஆக்சிலேட்டர் அழுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் அந்த வண்டி அப்படியே விழுந்துருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அந்த மலையிலேயே அடிச்சு விழுந்திருக்கும். ஸோ இப்போ ஆக்சிலேட்டர் அழுத்திருந்தனால டேரக்டா பாத்தீங்கன்னா அந்த கடல்லே போய் விழுந்துருச்சு. ஸோ எப்படியோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டு வெளியே வந்திருப்பான். இந்த நேரத்தில் நிறைய தண்ணி குடிச்சிருப்பா போல ஹீரோயின், அதனால ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவளை எப்படியோ காப்பாத்திட்டான். உடனே பாத்தீங்கன்னா போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கா, உனக்கு பைத்தியம் நல்லா பிடிச்சிருக்கு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவ கதறிட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டியில அவங்க ரெண்டு பேருமே கேம்புக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, உன்னோட இன்னர் வேர்லாம் தெரியுது, நான் முன்னிலிருந்து அதை பார்த்துட்டு இருந்தேன், ஸோ வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், அதனால தான் நான் இப்போ போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு தான் ஒண்ணுமே புரியல, அப்படியே வாயடிச்சு போயிடுறா. டேய் பரதேசி, அதை முன்னாடியே கொடுத்துருந்தா நீயும் பார்த்துருக்க மாட்டேலடா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தும்போது நான் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் கொடுக்காம இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்துட்டு சில சேட்டலைட் ஃபோன்லாம் கொடுக்குறான். ஸோ எதுக்காகனா சப்போஸ் மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் கட் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனால் இந்த சேட்டலைட் ஃபோனில் கண்டிப்பாக அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இந்த ஃபோன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எந்த பட்டன் அழுத்தினா யார் கூட பேசலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினோ ஓ அப்படின்னா இந்த பட்டன் அழுத்தினா உனக்கு வருமா, சரி ஓகே ஹீரோ நான் உங்ககிட்ட பேசுறேன், ஹலோ பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பான். ஸோ பிக் பாஸ் அப்படின்றது நம்ம ஹீரோவோட ஒரு நிக் நேம் மாதிரி எல்லாருமே இங்கே அப்படி தான் கூப்பிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படி கூப்பிட்டு இருக்கும்போது அம்மா உன்னோட பேர் பிக் பாஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு பேர் வைக்கிறதா இருந்தா என்ன பேர் வைப்பேன், உனக்கா பிரிட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்குன்னா ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து நம்ம யூன் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. ஐயோ லவ் பேர்ட்ஸ் நான் கிளஸ்ட போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உடனே அங்கிருந்து எழுந்திரிச்சு ஓடி போயிடுறா. ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குது போல. ஸோ ஆனா அவ வெளியே போயிட்டு அங்க டோர் இருக்கும்ல அதுல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டெதஸ்கோப்லாம் வச்சு நல்லா ஒட்டு கேட்டுட்டு இருக்கா என்ன பேசுறாங்க அப்படின்றது. ஸோ நம்ம ஹீரோயினோட ஜெலஸ் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டியோங்க காட்டுறாங்க. இவன் போன இடத்துல இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அந்த ட்ரைனிங் போர்டில் எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு நடுவுலேயே போயிட்டு அவன் நிற்கிறான். நீங்க ஒரு டார்கெட்டை சூஸ் பண்றீங்கன்னா அந்த டார்கெட்ல நம்மளோட ஆளுங்களே இருந்தாலும் சரி அவங்க மேல நீங்க ஷூட் பண்ணாம கரெக்டா எனிமையா ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இவன் ட்ரைனிங் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அப்படியே ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம யூன் கூட இவன் லவ் பண்ணிருப்பான்ல அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம யூனே கால் பண்றா. ஆனா இவன் அந்த கால் எடுக்கவே மாட்டான். ஏன்னா யூனோட அப்பா ஒரு கமாண்டரா இருக்காருல்ல, ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பா பிடிக்காத இவன் யூனை லவ் பண்றது தெரிஞ்சா. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்கான்ல அந்த மிலிட்டரி கேம்ப்ல நம்ம ஹீரோ அந்த மெடிக்கல் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் மொபைலை கொடுத்துருப்பான். இப்போ அதை யூஸ் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே அவங்க ராணுவத்தில் இருந்திருந்தாங்கன்னா இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் இங்கே அடிபட்டு இருக்கேன் எனக்கு உடனடியாக எமர்ஜென்சி கிட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்ன ஷூட் பண்ற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நடுவில் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவா அவனோட மைக்ல கேட்டுட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் வந்து ஒரு கல்லையும் கையில வச்சுட்டு இருக்கான். ஸோ இது என்ன கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு தீவுக்கு போயிருப்பான்ல. ஸோ அந்த நேரத்தில் கூட ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். இந்த தீவுல இருந்து நம்ம ஒரு கல்லை எடுத்துட்டு போனோம்னா மறுபடியும் இந்த தீவுக்கே வருவோம் அப்படின்ட்டு. ஸோ அது உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவன் ஹீரோயின் கூட சேர்ந்து மறுபடியும் அந்த தீவுக்கு போவான். அதை நினைச்சு தான் இப்போ அந்த கல்லை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா ஹீரோ வந்து இந்த இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போறான். ஐயோ எப்படி அவன் என்னை விட்டு போக முடியும், அவனை பார்க்காம நான் இதுக்கப்புறம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணி அவனை பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு தோணாதா, ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்றான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன், பட் அந்த நேரத்தில் தான் நான் வந்து உன்னை கிஸ் பண்ணிட்டேன். சரி இப்போ சொல்லு, நான் கிஸ் பண்ணதை வச்சு உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ என்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்றியா இல்லைனா ரிஜெக்ட் பண்றியா, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவன் ஓப்பனா சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயினே என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.